சுவாமி சொன்னோம். இப்போ நீங்கள் நம்ம சபரிமலை பயணத்தில் ஃபஸ்ட் ரூட் எங்கன்னா என்ன ஒரு ப்ரோ? மாசாணி அம்மன் கோயிலுங்க. தாங்க நம்ம பஸ்ஸு நைட்டு ஒன்றும் காமிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாதுன்றதுனால தான் அப்புறம் இப்போ காமிச்சேன். எப்படியோ நம்ம பிரேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எதுவும் சாப்பிடல. ஆர்பிட் ப்ரோ, ஆர்பிட் பவுத் ஃப்ரெஷ்னர் சாப்பிட்டோம். எப்படியே பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயில் ரீச் ஆகிடுச்சிங்க. வந்தாச்சு, மாசாணி அம்மன் கோயில் வந்தாச்சுங்க. இன்னும் போயிட்டே இருக்குது ரொம்ப தூரமாக. பொம்மை வேணுமா? என்ன ப்ரோ ஜேசிபி வேணுமா உங்களுக்கு? ஜேசிபி உங்களுக்கு? ஜேசிபியா? பொன்மணி உனக்கு? காரு. சரி சொல்லு. ரோல்ஸ் ரைஸ் அது பொம்மையில் இருக்கும். இந்த கடையில் பொம்மை இருக்குது. சுவாமி வந்து பெரிய பொம்மையே 100 ரூபா. பொங்கலுக்கு வேண்டி வேணுமா? கோயில் வந்தாச்சு, கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. மாசாணி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பின்னாடி பாருங்க, அதாங்க அந்த கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே கோயில் வராங்க, சாமி இருக்குது. சரி, அப்படியே நம்ம அடுத்த வீடியோ போகலாம். அடுத்த செல்ஃபி ஒன்று போட்டு நாங்கள் ஸ்டோரி போகலாம். அடுத்ததான் நம்ம மலமலா டேமுக்கு தான் போகிறோம். அங்கே போய் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. பிஸ்கெட் சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கு தராமல். என்னென்னு 10 மணி ஆகுது. வேர்க்கல் மக்களே, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா. ஸோ வேறு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விண்மில்லாம் காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிடல. டீபில் எடுத்தோம். நாங்களும் எடுக்கிறோம். நாங்கள் யாருமே சாப்பிடல இப்போதைக்கு. சும்மா இல்லை, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு மேபி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மலைக்கு கிளம்புறதுக்கு வந்து அந்த சில ஃபுட்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்து எங்கேயோ போகும்போது கூட போய் சாப்பிடுவோம். இங்கே இருந்தால் நம்ம புடிங்க சாப்பிட்டது. இங்கே பாருங்க மக்களே, இவர் தான் கொடுத்தாரு நமக்கு. பாருங்க அந்த பேஸ்ட் இந்த சாமி தான் நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு. நவர் சாமி, அன்பு சாமி, அவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் எடுத்து வந்துடலாம். கோயிலில் நிறுத்திருக்கோம், அப்படியே சாப்பிட்டு வந்துடலாங்க. இவருங்க நாகலிங்க கோயில்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்தேன். சரி வாங்க போய் சாப்பிடலாம் வா. சரிங்க, அப்படியே சாப்பிட்டு போகும்போது அப்படியே விளாக் பண்ணுறேன். சாப்பாடு மலமலா டேமுக்கு தாங்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 35 கிலோ மலமலா டேமுக்கு வந்தாச்சு. ஆமாம் மக்களே, பாருங்க இந்த ஒரு கடை இருக்குது. நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். வந்துடுறோம். நம்ம போய் டேமை பார்த்துட்டு வரோம். இந்த என்னென்னு சைடு இந்த வரும்போது பார்த்தியா எங்கே இருக்குது? வரும்போது ஒரு ரோப் கார் தானே பார்த்தோம். சூப்பராக இருந்தது. சூப்பராக தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, அப்படியே கொஞ்சம் போய் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போவோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இருந்தாலும் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு ஆளுக்கு 30 ரூபா. சரி வாங்க உள்ளே போவோம். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போதெல்லாம் ரோப் கார்லாம் பார்த்தோம். சொன்ன ரோப் கார் அங்கே நிற்கிது. இது பார்க்காதுங்க.
கண்ணாடி பார்த்தீங்களா? நம்ம கண்ணாடி தான். கொடுத்துருமுடா. சூப்பராக இருக்குதா? இது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட கண்ணாடி தான் இது. இங்கே பாருங்க, ஃப்ளைட்டாக இது ஃப்ளைட் மாதிரி டிசைனாக இருக்குது. ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, இங்கே முதல் டிசைன். கைஸ் கண்ணாடி என்னது கைஸ்? கண்ணாடி என்னது? கண்ணாடி அவங்களுக்கு இல்லை கைஸ் என்னது? கைஸ் அதில் எவ்வளோன்றதுக்கு ரோப் காருக்கு ஒரு நிமிஷம் கண்ணாடி போட்டு பார்த்து கார்த்தி. சூப்பராக இருக்குதுல்ல? என்ன பாருங்க, என்ன காமிங்க வியூவர்ஸுக்கு. இங்கே பாரு ரோப் காரு. இல்லைன்னா பிளாக் கலர் வச்சு ஒரு கண்ணாடி இது அவ்வளோது பார்த்துருந்தா மீனை போட்டுருப்பாரு. நம்ம வாங்கி எல்லாத்து கண்ணாடியும் போட்டு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வாங்க போகிறதில்ல, போட்டால் அது பார்ப்போம்ல. இங்கே பாருங்க, டேம் பக்கத்துலேயே வந்துட்டோம். சூப்பராக இருக்குதுங்க. அருமை. அடுத்தது என்ன வரும்னா குருவாயூர் தானே அடுத்தது. குருவாயூரா? அடுத்து குருவாயூர். ஓகே, அருமையாக இருக்குது. கண்ணாடி நீ வாங்கிட்டே ஒரு தடவை. கண்ணாடி போடுறத காமிச்சா வேற லெவலில் இருக்குதுங்க. கார்த்தி வாவ், பாருங்க கண்ணாடி 30 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. இங்கே பாருங்க, பைத்தியக்காரா சும்மா அருமையாக இருக்குது. கண்ணாடி நீ போட்டுட்டு வா. எவரு இங்கே அருமையாக. அடுத்தது பாருங்க, தொங்கு பாலத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. இது மலபுலா இருக்கிற மலபுலா டேமில் இருக்கிற தொங்கு பாலம் தான். அதனால டேம் ஆட்டாத ப்ரோ. இதுக்கு போய் பார்ப்போம். இந்த பாம்பு என்ன பாம்பு? இது ஒரு வகையான பாம்புன்னு நினைக்கிறேன். எனக்கு மேலே போட்டிருக்குது கருஞ்சாறை. கருஞ்சாறை அது. அடுத்தது காட்டு பாம்பு. விஷமில்லை, அதுவும் விஷமில்லை, இதுவும் விஷமில்லை. இது காட்டு பூனை பாம்பு. விஷம் இல்லைங்க, விஷம் இல்லை. இது வந்து மலைப்பாம்பு. இங்கே பாருங்க, மக்கத்தை சொல்றது மணநூல் பாம்பு. விஷமில்லை, இது மணநூல் பாம்பு. இது மஞ்சள் சாறை பாம்பு. விஷமில்லை. எங்கெங்க பாம்பு இருக்குது? அண்டு இதில் எங்கன்னு பாம்பு காணோம்? ஓ, ஜன்னல் இருக்குதா? ஓ சரிங்க, ஜன்னல் இருக்குது. நாகப்பாம்பு உள்ளா இருக்குதுங்க, தெரியாது. புரியுதுங்களா? இதுவும் விஷப்பாம்பு. அது அடுத்தது கட்டு விரியன் விஷப்பாம்பு. கண்ணாடி விரியன் விஷப்பாம்பு. பச்சை பாம்பு. இதுவும் விஷமில்லை. இந்த இருக்குதுங்க. தெரியல, சரி. மலைப்பாம்பு பாருங்க, மலைப்பாம்பு சும்மா அருமையாக இருக்கு. இங்கே பாருங்க, எத்த சோட்டு படுத்துருக்குது சுவாமி. இங்க ஒன்று இருக்குது சாமி. அடுத்தது இது இங்கே என்ன பாம்பு மாதிரி இருக்குது. இன்னும் அந்தாண்ட நிறையா இருந்ததுங்க, அதை காட்ட முடியல, அதை காட்டி வீடியோ எடுக்கல. இந்த இதை பார்ப்போம் வாங்க. இது என்ன பாம்பு? இங்கே இங்கே கிங் கோப்ராவா? இரியா, நாங்களும் பார்க்குறோம்ல. இது உள்ளே வந்துட போகுது. கண்ணாடியில் கேட்காது போல, நம்ம வைப்ரேஷன் எல்லாம் வந்துடும். சூட்டு நின்று இருக்குது. ராஜநாகம் அவங்க இவ்வளோ தூரம் பஸ் படம் எடுக்கும். ராஜநாகம் அதுங்க அது. ஜி தலை போய் இதுலேருந்து இதோட இருக்கு ஜி. தலை தாண்ட வெளியே நீட்டி அவன் என்ன முறைக்கிறான். கிங் கோப்ரா பாருங்க, எத்தனை மடங்கு விஷம் இருக்கு. இதுல விஷம் இல்லாம தான் இருக்கு. ஏய் தாண்டா இருக்குல உலகத்திலே விஷம் இருக்க பாம்பே சோட்டு பாட எடுத்து நின்னுட்டு இப்படி ஒரு இங்க பாருங்க, எத்த சோட்டு மலைப்பாம்பு.
Hey, don't disturb snakes. சுற்றியும் இருக்குது. ஏய் முத்தம் கொடுத்து விட்டு போய் தொட்டு கிட்ட வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் அப்படியே பார்ப்போங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.